ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராசியின் 2ஆம் இடமான கடகராசிக்குரிய சந்திரன் சதயம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு ட்ராவல் செய்யக்கூடிய சூழ்நிலையும், சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது குருவின் பார்வை இருக்கும், ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது. அதேபோல் மீனராசிக்குள்ளர சனி பகவானுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செவ்வாயின் பார்வையும் இருக்க போகிறது. மேஷராசிக்கு வரும்போது செவ்வாயோட பார்வை இருக்கும். இப்படி செவ்வாயின் அங்காரகனின் பார்வையும் மங்கள யோகத்தையும் குருவின் சந்திர யோகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. அப்போ தைரியமாக சில காரியங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த வாரம் முக்கியமாக மனசில் பலவிதமான தைரியங்கள் வரும். சமாளிச்சிடலாம் சார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். முக்கியமாக உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு தன் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். வெற்றியை நாடி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியின் இலக்கை நீங்கள் தீர்மானித்து விடுவீர்கள். முதலீடு இல்லாமல் தொழிலை ஆரம்பிக்கக்கூடியது தனுசு ராசியை பார்க்கும்போது அங்கே முதலீட்டுக்கு முதலீட்டாளர் எப்படி ஈர்க்கணும்னு தெரிஞ்சுக்கூடிய ஐடியா கொண்டு வந்துடுவீங்க. 9ஆம் இடமான இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்ந்த இந்த சந்திரனை பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே உங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான ஐடியாஸும் உங்களுக்கு வந்துடும். அப்போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாரத்தில் இருக்கிறோம். குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வத்தின் வழிபாட்டின் மூலியமாக பெற்றுக்கொள்வது, இஷ்ட தெய்வத்தை தெரிந்தவர்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக உங்களுடைய என்ன வேணுமோ அந்த ரீப்பிங் பவரை கேட்டுக்கொள்வது, இப்படி நல்ல விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் செய்தீர்களானால் பண வரவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கடன் சுமை குறைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொண்டு வரலாம். தொழிலிலே வர்த்தக தொடர்பான புதிய முயற்சிகளை, எப்பவுமே 5ன்னு அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரக்கூடியது. இந்த வருஷத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 7ங்கிறது முதலீட்டாளர், அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை முதலீடுகாரர்களும் சேர்த்துக்கலாம். 5, 9ன்னு லக்ஷ்மி கடாட்சம். செஞ்ச வேலையை திருப்பி செய்யாமல் ஒரு தடவை செஞ்சாலே கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டியோடு இருந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுக்குது. அதனால் இடப்பெயர்ச்சிகள் பண வரவுகளை பெற்றுத்தரும். ஒரு நல்ல மூமெண்ட்டு குழந்தைகள் விஷயத்தில் நல்லதாக நடக்கும். சுப நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீடுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது அப்படிங்கிறது நோட்டபுளாக மிதுன ராசி நோட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த எதனா பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஓஏ எதனா பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் கண்ணு விட்டு பாருங்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் உள்ளே போது அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மூமெண்ட் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ளலாம். இது வாழ்க்கையின் ஏணிப்படி வாரம். இந்த வாரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஏறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதுதான் இந்த வாரத்துடைய நுவான்சஸ். இந்த வாரத்தில் மகா சங்கடகர சதுர்த்தின்னு இருக்குது. அடுத்து வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. அதனால் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகப் பெருமானை 13ஆம் தேதி அன்று வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் குறைவதற்கும் கடன் சுமையிலிருந்து வெளிவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.